Dear Christians, very good morning. நான் அசோக் பேசுகிறேன், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர். வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் மிஷன் ஸ்லிம் பாசிபிள் இந்த ப்ராஜெக்டில் அடுத்து நம்ம கொண்டு வரக்கூடிய ரெண்டு முக்கியமான ப்ராடக்ட்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சேர்ந்த ஒரு விஷயம். எஸ்பெஷலி எக்ஸஸ் ஃபேட் நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆகும்போதும் வெயிட் ஏற ஆரம்பிக்கும். அதே போல் நீர் நம்ம உடம்புல அதிகமாக சேர ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் எடை கூட ஆரம்பிக்கும். ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கும்பொழுது நம்ம பாடி இன்னும் ரொம்ப பல்கி ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகம். ஸோ மிஷன் ஸ்லிம் பாசிபிள் இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குது. அதோட எக்ஸ்டென்ஷனாக இன்னொரு 2 ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரொம்ப வைட்டலான ஒரு ப்ராடக்ட். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த QR கோட் இது நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக வெஸ்டீஜோட என்டையர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் நம்ம கிடைக்கும். இதன் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதான் வெஸ்டீஜோட இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ லுக் குட் ஃபீல் குட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுமே நம்மளுடைய குட் லுக்ஸ். மற்றவங்க நம்மளை பார்க்கும்பொழுதே நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறதுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது நம்மளுடைய ஃபிட்னஸ், நம்மளுடைய உடல் எடை. ஸோ கரெக்டான ஒரு உடல் எடை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஒரு லுக்குக்காக மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா, ஒரு உறுப்புகள் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னாலுமே நம்ம கரெக்டான ஒரு பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் தான் BMI ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் படி நம்ம பாடி வெயிட்டு 25 to 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தென் ஒரு ப்ராப்பர் பாடி வெயிட்டில் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். ஸோ 30க்கு மேலே போகும்போது எக்ஸஸ் வெயிட், ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம உயரத்திற்கு தகுந்தாற் போல உடல் எடைங்கிறது இருக்கணும். ஸோ நார்மலாக இப்போ ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் இருக்காருன்னா அவருடைய உடல் எடை 70 கிலோ. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 கிலோ அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த கரெக்ட் ஐடியல் பாடி வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ணாலுமே நம்ம ஃபிட்னஸ், ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. நம்ம ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம நுழைய முடியும். ஸோ மற்றவங்களுக்குமே நம்ம பார்க்கும்போது இந்த ஃபீல் குட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவங்களுக்குமே கிடைக்கும். எக்ஸஸ் வாட்டர், நம்ம உடம்புல அதிகப்படியான தண்ணீர் இருக்கிறதுனாலுமே என்ன ஆகுது, உடல் எடை அதிகம் ஆகும். ஸோ இந்த எக்ஸஸ் வாட்டர் இதை ரிமூவ் பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம உடல் எடையை குறைக்க முடியும். நம்ம உடம்புல ஆல்மோஸ்ட் 60% அப்படிங்கிறது நீரால் ஆனது. பாடி ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக நடக்கிறதுக்கு, ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக செக்ரேட் ஆகிறதுக்கு, நம்ம பாடியோட மெட்டபாலிசம் மெயின்டைன் ஆகிறதுக்கு, ஸோ ஒரு ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வாட்டர் பேலன்ஸ் இது கரெக்டாக நமக்கு மெயின்டைன் ஆகணும். ஸோ 60% நம்ம பாடியில் மெயினாக இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இது இன்னும் அதிகமாகும் போதும் நம்ம உடல் எடை கூடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்ல, ரிட்டென்ஷன் அப்படின்னா தக்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்பு நீரை வெளியேற்றாம தக்க வைக்குது. நம்ம உடம்பு நீரை வெளியேற்றாம தக்க வைப்பதற்கான நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ வாட்டர் நம்ம உடம்பு விட்டு வெளியில் போகாமல், அந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியில் போகாமல் உடம்புக்குள்ளே சேரும்பொழுதும் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். எஸ்பெஷலி உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடம்பு அந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியில் தள்ளாது. பிகாஸ் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கிறதுனால ஸோ அந்த எக்ஸஸ் யூரின் வழியாக எக்ஸஸ் வாட்டர் எலிமினேட் பண்ண முடியாமல் கிட்னிஸ் கொஞ்சம் கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உடல் வேர்வை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த வேர்வைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும்போது அந்த நீர் உடம்பு விட்டு அதிகமாக போகாதனால இப்போ பாடி அந்த வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகும், ஸோ அந்த வாட்டரை தக்க வைக்குது உள்ள. ஸோ எக்ஸஸ் வாட்டர் இது எலிமினேட் ஆகாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே அப்படியே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லாத நபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த எக்ஸஸ் வாட்டர் உடம்பு விட்டு வெளியில் தள்ளாது. நம்ம பாடி டெம்பரேச்சர் இதெல்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்குமே சரி இந்த வாட்டர் பேலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ
உடம்பு விட்டு இந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியில போகாத ஒரு காரணத்தினாலுமே என்ன ஆகலாம், உடல் எடை கூட ஆரம்பிக்கலாம். ஸோ எதனால இந்த பிரச்சனைகள் நமக்கு அதிகமாகுது? ஏன்னா நம்ம உடம்பு 75% அப்படிங்கிறது நீரால் உருவானது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம உடம்பு அந்த எக்ஸஸ் வாட்டரை உடம்பு விட்டு வெளியில ரிலீஸ் பண்ணாது. ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக நடக்கல அப்படின்னாலுமே நம்ம உடம்பு விட்டு அந்த எக்ஸஸ் தண்ணி அப்படிங்கிறது வெளியில போகாது. ஸோ உடம்புக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த ஜங்க் ஃபுட்ஸ்ல எல்லாமே ஹை சோடியம் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த சோடியம் கண்டென்ட்டை இதை டைல்யூட் பண்றதுக்காக ஸோ வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. எதனாலுமே நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, இந்த சோடியத்தை நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நம்ம உடம்புல இருந்து வாட்டர் வெளியில போகாமல் உடம்புக்குள்ளேயே தங்குது. ஸோ இது எல்லா விதமான காரணங்களாலுமே உடல் எடை கூட ஆரம்பிக்குது. இதுக்காக தான் நம்ம செல்யூலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். இதுல ஹெல்தி எலிமினேஷன் ஆஃப் வாட்டர், இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வெஸ்லிம் செல்யூலின் இந்த ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா, ஜியாமேஸ், அதாவது கார்ன் சில்க் அப்படின்னு சொல்றோம். கார்ன் சில்க் அப்படிங்கிற கார்ன் அப்படிங்கிறது என்ன, சோளம், மக்காச்சோளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த மக்காச்சோளத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கொண்டை அது ஒரு மாதிரி சில்கியா இருக்கும். நம்ம கை வச்சு பார்த்தாலே அப்படியே இந்த சில்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வழுவழுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் கார்ன் சில்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய கொண்டையை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சோளத்தை சுட்டோ இல்லை பச்சையோ அப்படி சாப்பிடக்கூடிய ஹேபிட் தான் எனக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் இந்த கார்ன் சில்க் என்ன சொல்றாங்கன்னா, இது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்னு பார்க்கும்போது ஏஷியன் கண்ட்ரீஸ்ல, எஸ்பெஷலி சைனால, ஜப்பான்ல இங்கெல்லாம் இந்த கார்ன் சில்கை தண்ணியில ஹாட் வாட்டர்ல போட்டு அந்த தண்ணியும் குடிக்கிறாங்க. ஏன்னா இந்த எக்ஸஸ் வாட்டர் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பட் மோஸ்ட்லி இங்க நமக்கு இருக்கிற பழக்கம் என்ன, அது வெட்டி எரிஞ்சிடும். பட் அதுல அத்தனை விதமான மெடிசினல் பவர் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு செல்யூலின் இதுல இருக்கக்கூடியது ஜியாமேஸ், தட் இஸ் கார்ன் சில்க். ஸோ கார்ன் சில்க் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் வாட்டர் இதை ரிமூவ் பண்ணுது. இன்ஃபேக்ட் இதுல நிறைய சயின்டிபிக் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது இருக்கு. தட் இஸ் இந்த சயின்டிபிக் ஸ்டடிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய டையூரிட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் இதை ரிமூவ் பண்ணும். ரெண்டாவது, இது பசியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அடிக்கடி சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இது வராமல் தடுக்கிறதுக்குமே கார்ன் சில்க் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் முக்கியமாக கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால யூரினோட அவுட்புட் அதிகமாகுது. ஸோ யூரின் அவுட்புட் ஆகும்போது எக்ஸஸ் வாட்டர் நம்ம உடம்புலேருந்து எலிமினேட் ஆகும். அதே போல டீடாக்சிஃபிகேஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், இந்த கழிவுகள் எதுவுமே யூரின் வழியாகவும் வெளியில போகணும். ஸோ அதை சப்போர்ட் பண்ற அந்த டையூரிட்டிக் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதான் வெஸ்லிம் செல்யூலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் இந்த கார்ன் சில்க் இதுல நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபேக்ட் டைப் 1 டயபெட்டிஸ்ல இன்சுலின் போடுறவங்க, அதான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ அவங்களுக்குமே அந்த இன்சுலின் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. பிளட் ப்ரெஷர் நார்மலாக மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த கார்ன் சில்க்ல நமக்கு கிடைக்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டையூரிட்டிக் எஃபெக்ட்னால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்றது மூலமாகவும் நம்ம உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். ஸோ மெயின் திங், வெயிட் மேனேஜ்மெண்ட்ல அந்த எக்ஸஸ் வாட்டர் அக்யூமுலேட் ஆகிறதும் ஒரு காரணம். அந்த ஒபிசிட்டி இதை குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு வெஸ்லிம் செல்யூலின் இந்த ப்ராடக்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன், அந்த யூரினரி ட்ராக் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் அப்படிங்கிறதுமே இந்த ப்ராடக்ட் மூலமாக நமக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம பாடி ஒரு கரெக்ட் ஷேப் அண்ட் சைஸ்க்கு மாறும்போது ஸ்கின் டெக்ஸ்டரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால பார்க்கறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாகவே நம்ம தெரியும். ஸோ வாட்டர் பேலன்ஸ் இதை சப்போர்ட் பண்றதுனால உடல் எடையும் குறைச்சு நம்ம கரெக்டான பாடி வெயிட் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வெஸ்லிம் செல்யூலின் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஒரு டேப்லெட் 3 டைம் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கணும். சாப்பிடும்போதே சேர்த்து இந்த டேப்லெட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே ஒரு 5-10 மினிட்ஸ் கேப் கொடுத்து அப்போ ஒரு டேப்லெட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அகைன் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது அடல்ட்ஸ் டோசேஜ் தான். ஸோ அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அடல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆன் அன் ஆவரேஜ் 18+ ஏஜ், அந்த ஏஜ்ல இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டட். ஸோ வெஸ்லிம் செல்யூலின் இந்த ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்
1109, MRP 1584, 36.97 PV and 665.40 இதோட BV. ஸோ வெஸ்லிம் செல்லுலின் இந்த ப்ராடக்ட் அந்த எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணி நம்ம பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அடிஷ்னல் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து. ஸோ பவர் யுவர் செல்ஸ் எனர்ஜைஸ் யுவர் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பவர் யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லா செல்ஸுக்குள்ளேயுமே ஒரு பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்குது. தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது தான் பவர் ஹவுஸ். ஸோ இங்கே தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது எல்லா செல்ஸ்லையுமே இந்த மைட்டோகாண்ட்ரியன் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம செல்ஸுக்கு எனர்ஜைஸ் பண்ணி ஸோ நம்ம ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வைக்கிறது தான் முக்கியமாக நம்மளுடைய செல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த செல் ஃபங்க்ஷன்ஸ் அது இம்ப்ரூவ் ஆகணும். பட் சம்டைம்ஸ் செல்ஸ்க்கு இருக்கக்கூடிய பவர் இது குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு ஃபெட்டிக்னஸ், ஸோ உடல் சோர்வுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்க் பேலன்ஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது செல்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கிறதுனாலுமே வரக்கூடிய சில பிரச்சனைகள். ஸோ ஒரு டிக்ளைன்டு செல் பவர் அப்படிங்கும்போது ப்ரீ மெச்சூர் ஏஜிங், இளமையில் முதுமை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம்? இப்போ சீக்கிரமாகவே வந்து தலைமுடி நரைக்க ஆரம்பிக்குது, ஸ்கின் எல்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த கன்னம் இந்த சைடில், இந்த தாடையில், இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்து தொங்க ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ள ரொம்ப லூஸ் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி உருவாக ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே சில சைன்ஸ், ப்ரீமெச்சூர் ஏஜிங்கோட சில சைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லூசனிங் ஆஃப் ஸ்கின், இப்போ நம்ம வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ வெஸ்லிம் ஷேக் இருக்குது, வெஸ்லிம் கேப்சூல்ஸ் இருக்குது, இப்போ செல்லுலூன் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸில் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்? இப்போ பாடி வெயிட்டை நம்ம குறைய 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 ஸோ அந்த ஸ்கின், இந்த எக்ஸஸ் ஸ்கின் அப்படிங்கிறது இது தொங்க ஆரம்பிக்குது. மேபி இப்போ நம்ம தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த தொப்பை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் அப்படிங்கிறது அது அப்படியே தொங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்கின் லூஸ் ஆகும்போது ஒரு பக்கம் நம்ம பாடி வெயிட்டை குறைக்க ஆரம்பித்தாலுமே பட் இந்த லூஸ் ஆகக்கூடிய இந்த ஸ்கின் இது திரும்ப வந்து சுருங்கணும், கான்ட்ராக்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அந்த தொலைன்னு இந்த ஸ்கின் தொங்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ கையில் நம்மளோட மசில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கல, பைசெப்ஸ் ஒரு ட்ரைசெப்ஸ். இப்போ ட்ரைசெப்ஸ்லாம் என்ன ஆகும்னா அப்படியே இந்த ஸ்கின் லூஸ் ஆகி ஒரு மாதிரி சதை தொங்க ஆரம்பிச்சோம். ஸோ வெயிட்டை குறைக்கிறோம், சேம் டைம் இது கரெக்டாக ஷ்ரிங்க் ஆகணும். இது ஷ்ரிங்க் ஆகலைன்னா அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. ஸோ இன்னைக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படிங்கிறது எல்லாரோட முக்கியமான ஒரு கன்சர்ன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஏர்லியாகவே அவங்களுக்கு வந்து தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, இல்லை நரைக்க ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் கன்னத்தில் மாதிரி ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், கருவிழி அப்படிங்கிறது வருது, கண்ணு கீழே அப்படியே இந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே ப்ரீமெச்சூர் ஏஜிங்கோட சில முக்கியமான ஒரு ஹெல்த் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங், ஸோ ஒன்று அதிக உடல் எடை, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்குமோ சரி, பொல்யூஷனாலையும் சரி, சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்கள் இதன் மூலமாகவும் நமக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங்கிற இந்த ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், முக்கியமாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புலேயே உருவாகக்கூடிய சில நச்சு பொருள்கள், இதுதான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் ஆர் ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆட்டம்ஸ் இல்லைன்னா மாலிகூல்ஸ். ஸோ ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ஆட்டமுக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் பாசிட்டிவ் புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு ரெண்டு இது இருக்குது. அண்ட் அந்த ஆட்டமோட அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடியது பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எப்போதுமே என்னன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் இது அன்ஸ்டேபிளாக ஆகும்போது, தட் இஸ் இது ப்ராப்பர் பேரிங்கில் இல்லை. இப்போ ஒரு தனியாக ஒரு எலக்ட்ரான் மட்டும் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும்? பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூலில் அதை அட்டாக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இது பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ஈவன் நம்பர்ஸில் இருக்கும், 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் தான் இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இது பிரேக் ஆகும்போது அந்த சிங்கிள் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அடுத்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை திருட ஆரம்பிக்கும் போது இப்போ என்ன ஆகும்? எல்லாமே அப்படியே அன்ஸ்டேபிளாக மாற ஆரம்பிக்குது. இந்த அன்ஸ்டேபிளாக மாற 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 ஒரு ஸ்டேஜில் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், லைக் ஒரு கேன்சர், இல்லை ஒரு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது மாதிரி பல ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இது உருவாகிறதுக்காக முக்கியமான ஒரு காரணம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்.
ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதை பேலன்ஸ் ஆகணும். இந்த பேலன்ஸ் ஆகாமல் என்ன ஆகும்னா இது ப்ரீ மெச்சூர் ஏஜிங்க்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இது ஸ்டேபிள் ஆக்கணும், அதர்வைஸ் செல்ஸில் உருவாக்கக்கூடிய இந்த எனர்ஜிங்கிறது இதுவுமே கட் ஆஃப் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சராசரியாக 50% மக்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்கோட சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ ஒன்லி ஒரு 30% மக்கள் தான் இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங் குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நிறைய பேர் இது பெருசாக இதை வந்து இது எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ப்ரீமெச்சூர் ஏஜிங்கோட சயின்ஸுமே என்ன ஆகுது, நம்மளுடைய லுக், இந்த லுக்கை வந்து ஒரு மற்றவங்களுக்கு பார்வையில் ஒரு எஃபெக்டிவாகவும் தெரியாத ஒரு விதத்தில் கொண்டு போய் விடும். ஸோ இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்னால ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள் இது வரலாம், ஸ்கின் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், இளமையில் நரைமுடி, ஸோ இளமையில் முதுமை ஆர் இள நரை போன்ற பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த செல்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா தென் அதற்கு செல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம உடம்புல ஒரு செல்ஸ்க்குமே ஒரு குறிப்பிட்ட லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. சிகப்பணுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்கு, ஒரு 120 டேஸ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் புது செல்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஒரு WBC அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 வீக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த வெள்ளை அணுக்கள் திரும்ப புதுப்பிக்கப்பட்டு புது அணுக்களாக உருவாகும். லிவர் செல்ஸ் மட்டுமே 500 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல்ஸ் வந்து திரும்ப புதுப்பிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம செல் ரெனுவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செல் ரெனுவல் இது நடக்கிறதுக்குமே ஹெல்தி செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் வேணும். ஸோ நியூட்ரிஷனோட இன்டேக் அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்தி செல்ஸ் அப்படிங்கிறது வேணும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், லிவர் ஃபங்க்ஷன்ஸ், இது ரெண்டுத்துலேருந்து தான் நம்ம உடம்புல தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் தள்ளப்படுகிறது. இது கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னாலுமே ஹெல்த்தியான செல்ஸ் நமக்கு தேவை. ஸோ வளர்ச்சி, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கும் நமக்கு தேவை. அதே போல் மெட்டபாலிசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செரிமானம் மற்றும் ரிமூவல், அந்த வேஸ்ட் கழிவுகள் உடம்புலேருந்து வெளியேறுவதற்காக நம்ம மெட்டபாலிக் ப்ராசஸ் இதுவுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் இது நமக்கு தேவைனாலுமே ஒரு ஹெல்தி செல்ஸ் அப்படிங்கிறது அவசியம். ஸோ இதுக்காக தான் வெஸ்லிம் செல் பவர் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அந்த செல்ஸ் ஒன்னோட ஒன்று அந்த பிரேக் ஆகிறத இதை தடுத்து அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு தேவை. அதுக்காக தான் இந்த வெஸ்லிம் செல் பவர் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ஸ்கின் டெக்ஸ்சர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக அந்த எக்ஸஸாக தொங்கக்கூடிய அந்த சதை, இந்த சதை அந்த மாதிரி தொங்காமல் அது கரெக்டாக ஷ்ரிங்க் ஆகி நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கின் வந்து ப்ராப்பர் ஷேப் அண்ட் சைஸ்க்கு மாறுவதற்கு வெஸ்லிம் செல் பவர் இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நுண் ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வெஸ்லிம் செல் பவர் இம்பார்ட்டன்ட். அதே போல் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஒரு செல்ஸ்க்குமே எனர்ஜி கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் வெஸ்லிம் செல் பவர் இம்பார்ட்டன்ட். ஸோ வெஸ்லிம் செல் பவரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட். ஸோ ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட்ங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறத தடுக்குது. ஸோ இதன் மூலமாக ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்காமல் தடுத்து செல்ஸ்குள்ள எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ALA நமக்கு சப்போர்ட் பண்ணும். அலோவேரா லீஃப் கான்சென்ட்ரேட் இருக்கு. இந்த அலோவேரா லீஃப் கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது நுண் ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ வெஸ்லிம் செல் பவர் ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் சாப்பிடும்போது சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை சாப்பிட்டு முடிச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் கேப் கொடுத்து டெய்லி 2 டேப்லெட் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ செல்லுலின் அப்படின்னு சொல்றது ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் அண்ட் வெஸ்லிம் செல் பவர் ஒரு நாளைக்கு 2 டேப்லெட். ஸோ வெஸ்லிம் செல் பவர் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 1448, MRP 2069, PV 48.27 and BV 868.80. ஸோ வெஸ்டீஜ் மிஷன் ஸ்லிம் பாசிபிள் இதில் கம்ப்ளீட் வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம கையில் இருக்கு. ஸோ வெஸ்லிம் ஷேக் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம கார்ப்ஸை குறைக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சோம் அப்படின்னா நம்ம பாடி வெயிட் போடாமல் அதை குறைக்க முடியும். ஸோ அதுக்காக நமக்கு வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது தேவை. வெஸ்லிம் ஷேக்கில் ஒரு சர்விங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதன் மூலமாக ஒரு 9 கிராம்ஸ் வரைக்கும் புரதச்சத்துங்கிறது கிடைக்குது. ஒரு 3.5 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து நம்ம கிடைக்கும். 20 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம கிடைக்குது. லோ GI அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாலுமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது அட்வைஸ் பண்ணக்கூடிய டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைம். ஸோ நைட்டு ஃபுட் எதுவுமே எடுக்காம 3 ஸ்கூப் வெஸ்லிம் ஷேக்கை ஒரு 300 ml நார்மல் வாட்டர் ஆர் ஸ்கிம்டு மில்க், கொழுப்பில்லாத பால் 300 ml அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 7 to 8 o'clock நைட்டு அந்த டைமில் அதை எடுத்துக்கிட்டு வேறு எதுவுமே ஃபுட் எடுக்காமல் இருக்கிறதுனால
ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இது முழுமையாக கிடைக்குது. அதே சமயம் நைட்டில் நமக்கு எனர்ஜி தேவை இல்லை. ஸோ நம்ம தூங்க தான் போகிறோம், ரெஸ்ட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். அப்போ எனர்ஜி வேணும்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் மீதி எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது வெஸ்லிம் ஷேக்கில் நம்ம கிடைக்குது. ஸோ ஒரு வேளை உணவை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறதுனாலுமே வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது வெஸ்லிம் கேப்சூல்ஸ். ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது இது சுகர் லெவல்ஸை பிளட்ல ரிலீஸ் ஆகிறத ஸ்லோ பண்ணுது. இது ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறதுனால என்னன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பசி அப்படிங்கிறது இல்லாமல் தடுக்க முடியும். ஏன்னா சுகர் வேகமாக குறைஞ்சிச்சு அப்படின்னா டக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் எனர்ஜி ட்ராப் ஆகும். இந்த எனர்ஜி ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெஸ்லிம் கேப்சூல்ஸ். ரெண்டாவது கார்சினியா கொடம்புலி அப்படின்னு சொல்றது இந்த எக்ஸஸ் ஃபேட் இது நம்ம பாடியில் உருவாகிறத தடுக்கும். ஸோ எந்த மாதிரியான என்சைம்ஸ் அந்த எக்ஸஸ் ஃபேட்டை செக்ரேட் ஆகிறதுக்கு செய்யுதோ அதை கட் பண்ணுறதுனால தேவையில்லாத கொழுப்பு நம்ம உடம்புல உருவாகிறது தடுக்க முடியும். கோலியஸ் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிற ஒரு தாவர வகை. இன்ஃபேக்ட் இது என்ன பண்ணுதுன்னா அந்த தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். நாலாவது பைப்பர், தட் இஸ் வால் மிளகு. இந்த வால் மிளகு அப்படிங்கிறது நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம உணவு எடுக்கிறோம்னா அந்த உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் முன்னாடி ஒரு கேப்சூல். ஸோ ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் அப்படிங்கிற கணக்கில் வெஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுக்கணும். ஸோ அதே போல் வெஸ்லிம் டீ. ஸோ வெஸ்லிம் டீயில் இருக்கக்கூடியது கிரீன் டீ, கிரீன் காஃபி அண்ட் கார்சினியா. அகெயின் இதுவுமே நமக்கு தேவையில்லாத அந்த கார்ப்ஸ் நம்ம உடம்புல தங்கிறத தடுக்குது. ஸோ பாடி வெயிட் ஏறாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெஸ்லிம் டீ இருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக சர்க்கரை சத்து தான், கார்போஹைட்ரேட்ஸ். பட் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்? இது கலோரிகள் ஏறும். கலோரிகள் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் எடையும் கூட ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு மாற்று வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம், ஃபேட் எடுத்துக்கலாம், அதே போல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி அதர் நியூட்ரிஷன்கிறது எடுக்கலாம், ஃபைபர், நார்ச்சத்து எடுக்கலாம். பட் நமக்கு எனர்ஜி அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் வேணும். ஸோ ஒன்று நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால என்ன ஆகும்? அல்சர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இன்னொரு பக்கம் இது எடுக்காமே இருக்க முடியல, மற்ற ஊட்டச்சத்துக்கள் நம்ம எடுத்துக்கிட்டானா அது எனர்ஜியை கிரியேட் பண்ணாது. ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வெஸ்லிம்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் இது முக்கியமாக கலோரிகள் ஏறாமல் அதே சமயம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ மோஸ்ட்லி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 11-11:30 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசி எடுக்கும், இந்த எனர்ஜி ட்ராப் ஆகும். அப்போ நம்ம அந்த டைமில் ஏதோ டீ, காஃபி ப்ளஸ் ஏதோ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அகைன் அதே போல் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப ஈவினிங் என்ன ஆகும்? நமக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கணும், டீ, காஃபி எடுக்கணும் அப்படின்ட்டு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? கலோரிகள் ஏறுது, வெயிட்டும் ஏறும். ஸோ எதுவுமே எடுத்துக்காம ஜஸ்ட் நம்மளுடைய வெஸ்லிம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் ஒரே 1 கிராம் தான். இந்த டப்பாலே இந்த ஸ்பூன் இருக்கும் 1 கிராம். ஸோ இந்த 1 கிராம் எடுத்து ஒரு 100-150 ml நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால கலோரிகள் ஏறாது. அட் த சேம் டைம் நம்ம எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த 2 ப்ராடக்ட் வெஸ்லிம் செல்யூலின். ஸோ வெஸ்லிம் செல்யூலின் அப்படிங்கிறது சோளத்தோட மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டை. ஸோ அந்த கொண்டை அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுனாலையும் நம்ம பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ பாடி வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த உடல் பருமனில் இருக்கும்போது இருந்த அந்த சதை வளர்ச்சி அப்படிங்கிறது இது திரும்ப சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இது சுருங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சதை ஒரு மாதிரி லூஸ் ஆகி தொலைன்னு போக ஆரம்பிக்கலாம். இதை தடுக்கிறதுக்காக தான் வெஸ்லிம் செல் பவர், பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அண்ட் நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அலோவேரா லீவ்ஸ். ஸோ கம்ப்ளீட் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் எவ்ரி மந்த் நமக்கு இருக்குது. 30,000 ரூபாய்க்கு அந்த லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும்போது நமக்கு ஒரு 5 வெஸ்லிம் ஷேக் ப்ளஸ் 2 வெஸ்லிம் கேப்சூல்ஸ் இந்த ஸ்கீம் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் லாஸும் நம்ம செய்ய முடியும், நமக்கு பிவி ஆட் ஆகுது, அதே போல் நம்ம இன்கமும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் வெயிட். நாளைக்கு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். 2 ப்ராடக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெல்தி லிவிங் அப்படிங்கிறது வேணும். ஸோ லுக் குட், ஃபீல் குட். Thank you so much. Wish you all the success and wish you well.